எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் 7/12/2024 சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன் கன்னிக்கு இந்த வாரம் என்ன மாற்றம் நிகழப்போகுதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, உங்களுடைய 11 கூடிய சந்திரன் பரிவர்த்தனை பெற்று 11ஆம் இடத்துல இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறாரு. அதனால் மூத்த வகையில் லாபம் இது போன்ற அமைப்புகளில் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு உங்களுடைய உள்மனதில் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது நிவர்த்தி அடையும். செவ்வாய் 3ஆம் இடத்துல அமர்றாரு. அதனால் முயற்சிகள் சகோதர வகையில் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. குருவின் பார்வையில் செவ்வாய் அமர்வார். அதனால் சிறப்பான ஒரு நன்மை. இந்த 3ஆம் தேதி வரைக்கும் இங்கே 4ஆம் இடம் மற்றும் உங்களுடைய பாக்கியஸ்தானம் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று 9ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் அமர்றாரு. உங்களுடைய குலதெய்வ அனுகூலம், அதே போல் உங்களுடைய தகப்பன் வழி உறவுகளாலையும் தகப்பனாலையும் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்புலாம் உண்டாகும். 4ஆம் இடத்துல குரு அமர்றாரு. வண்டி வாகன யோகம், அதே போல் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அமைப்புகளும் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான ஒரு நன்மை. 6ஆம் இடத்துல சனி பலமாக இருக்கிறாரு. வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த 3ஆம் தேதி அதிகாலை 6 மணி அளவில் சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இவருடைய 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. உங்களுடைய சகோதரர் வகையிலும் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக நன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. கன்னியை பொறுத்த வரைக்கும் இங்கே ராகு 7ஆம் இடத்தில் இருந்து திருமண தடை தாமதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு. குடும்பம் அமைப்புகள் எல்லாம் ஒரு சிக்கலை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய இங்கே ஏன்னா சுக்கிரன் இந்த 3ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயினுடைய பார்வையில் வருவார். குடும்பம் அமைப்பும் உங்களுக்கு ஒரு தொந்தரவான ஒரு சூழலில் தான் அமையும். அதே போல் வருமானம் ரீதியில் கோபப்படாமல் இருப்பது சிறப்பு. நம்ம நினைத்த சம்பளம் வரலையே அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்காதீங்க. இங்கே நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் தான் கன்னியில் பிறந்தவர்கள். அதனால் இங்கே புதனும் இங்கே சூரியனுடன் இணைகிற மேலதிகாரிகள் மூலமாக சில விஷயங்களில் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும். குருவின் பார்வை இருக்குது, அது சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதனால் இங்கே தொழில் அமைப்புகள்னு பார்க்கும்போது சூரியனுடன் இணைப்பு பெற்றிருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட வெளிதூர பயணங்கள் அலைச்சல்கள் உண்டாகும். குருவின் பார்வையும் இங்கே புதனுக்கு இருப்பதால் தொழில் ஸ்தானாதிபதி, அதில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பும் உண்டு. அடுத்ததாக ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.